ஓகே, யூஷுவல் இதெல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சு. ஸோ இந்த படம் ஜெய் விஜயம். ஜெய் விஜயம்னு எதுக்கு டைட்டில் வச்சோம்னா, ஆக்சுவலி என் பேர் ஜெய், விஜயம்னா வெற்றி, அதே ஒரு பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் ஜெய் விஜயம்னு வச்சேன். நான் இதுக்கு முன்னாடி அமைச்சர் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன், பெரிய பட்ஜெட்டில். அதாவது கேமராவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 36,000, லைட்ஸ் பில்லு எக்கச்சக்கமான லட்சங்கள் வந்துச்சு. பட் கதை வந்து முக்கியம். அதாவது நான் மற்ற படங்களை சொல்லாமல் நான் நடித்த படமே சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அந்த படங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்கும், நிறைய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் கதை வந்து மக்களை போய் சேரலை. ஸோ நிறைய பேர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஜெய் ஆகாஷ் நீங்கள் பார்க்கறதுக்கு ஹீரோமாக இருக்கீங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க, நல்ல கதையை வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் நிறைய கதையில் கேட்டேன், எதுவுமே வந்து வித்தியாசமாக இல்லை. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமான்னா பைத்தியம். நான் பார்க்காத மூவிஸே இருக்காது. தமிழில் எந்த படத்தை வந்து நீங்கள் கேட்டால் நான் சொல்லிவிடுவேன், டைட்டில் சொன்னால் யார் ஹீரோ எல்லாமே சொல்லிவிடுவேன். அவ்வளோத்துக்கு எல்லா படமும் பார்த்துட்டேன். வேறு லாங்குவேஜ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே பார்த்துட்டேன். பட் கேட்ட கதைகளில் வந்து எனக்கு எப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ வேற ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த கதை பிடிச்சிருந்தா அவங்க தான் பணம் போடுறாங்க. ஸோ என்னோட அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து நான் எதிர்பார்க்குற சம்பளம் கொடுத்து நடிச்சுட்டு போயிடுவேன். பட் நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா என்னென்னா, என் கேரக்டர் எப்படின்னா, யாராவது கஷ்டப்பட்டால் எங்கிட்ட இருக்க பணத்தையெல்லாம் கொடுத்துருவேன். ஆனால் நான் வந்து ஒரு பைசாவோட வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னை யாராவது 1 ரூபி ஏமாத்துறவங்க எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ண பிடிக்காது. நான் வந்து எப்போவுமே நான் எனக்கு செலவு பண்ண மாட்டேன், மற்றவங்களுக்காக வந்து நான் கொடுப்பேன், எனக்கு நான் செலவு பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஜெய் விஜயம் படம், இதுதான் நான் ஃபஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற படம். அதுக்காக தான் ஜெய் ஆகாஷ் ஃபிலிம்ஸ்னு டைட்டில் வச்சுருக்கேன். நான் நடித்த படங்கள்லேயே கம்மியான பட்ஜெட்டுன்னா இந்த படம் தான். பட் ஆனால் நான் அதிகமாக பணம் கொடுத்தது இந்த படத்தோட மூலக்கதைக்கு. இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க யாருமே சம்பளம் வாங்கலை, இன்க்ளூடிங் ஹீரோயின் அக்ஷயா கண்டமுத்தன். இப்போ விஜய் டிவி ஆஹா கல்யாணத்தில் வந்து மெயின் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் படத்தில். ஸோ அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சார் உங்கள் நெக்ஸ்ட் படம் என்னன்னாங்க. ஸோ நான் இப்படி ஒரு கதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஜெய் விஜயம்னு சொல்லி. ஸோ அந்த கதையை கேட்டாங்க. கேட்டோடனே, சார் சூப்பராக இருக்குது சார் கதை, நான் இதில் ஆக்ட் பண்ணேன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்னால் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் சம்பளம் கொடுக்க முடியாது. நான் வந்து இந்த கதைக்கே நிறைய பணம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த கதையை வந்து நான் ரைட்ஸ் வாங்கிறதுக்கு நிறைய பணம் செலவழிச்சிட்டேன். ஏன்னா கதை தான் முக்கியமாக இருக்குது. பட் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துக்கு எந்த ஒரு இமேஜும் இல்லாத ஆர்டிஸ்ட் தான் தேவை. அதாவது நியூ கமர்ஸ்னால் நல்லாயிருக்கும். ஸோ நான் நியூ கமர்ஸ் தான் போடுற பிளான்னா, இப்போ சார் நானும் நியூ கமர் தான் சார், என்ன நடிக்கிறீங்க நாங்கள். ஸோ அக்ஷயா கண்டமுத்தன் அவங்க அமைச்சர் ரிட்டர்ன்ஸுக்கெலாம் சம்பளம் வாங்கி தான் ஆக்ட் பண்ணாங்க. பட் இந்த படத்தில் ஃப்ரீயாக நடித்தாங்க. மற்ற அக்ஷயா, குட்டி அக்ஷயா எல்லாருமே இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஃப்ரீயாக தான் ஆக்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கதை பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே இந்த படத்தில் ஒரு அவங்களும் ஒரு இதாக இருக்கும்னு சொல்லி, ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே பண்ணாங்க. ஸோ கதை வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன் புதுசாக இருக்கும். என்னால் இப்போ அந்த படத்தோட நான் எந்த படத்துலேருந்து அந்த மூலக்கதை எடுத்தேன், அது ஒரு ஃபாரின் ஃபிலிம், அதை வந்து இப்போ சொல்ல முடியாது. டெஃபினட்டாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சொல்லுவேன் அந்த கதை. ஸோ இந்த படத்தில் வந்து அதிகமாக செலவழித்தது வந்து அந்த ரைட்ஸை வாங்கிறதுக்கு. மற்றபடி மேக்கிங்கெல்லாம் என்ன தேவையோ, அதாவது கதைக்கு என்ன தேவையோ, படம் பார்க்கும்போது அது ஒரு ரியாலிட்டியாக இருக்கணும். ஒரு மலையாள ஃபிலிம்ஸ் எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இப்போ அட் ப்ரெசண்ட் ஐ எம் வெரி இம்ப்ரெஸ் வித் மலையாளம் ஃபிலிம்ஸ். அவங்க வந்து டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுறாங்க, ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ஸோ ஒரு படம் வந்து பார்க்கும்போது வந்து தேவையில்லை எதுவுமே நாங்கள் பண்ணலை. ஸோ கதைக்கு அடுத்ததாக நாங்கள் அதிகமாக செலவழித்தது இதில் வர்ற ஒரு முக்கியமான ஒரு பேய்க்காக வந்து, அது பேய்னு சொல்ல முடியாது, ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா வந்து எப்படி காட்டலாம், அதாவது இது வரைக்கும் எல்லா சினிமாலையும் காட்டிட்டாங்க. பேய்க்கு வந்து ஒரு உருவம் கொடுப்பாங்க,
அது வந்து பயப்படக்கூடாது. ஆனால் இதில் வந்து பேய் ஒரு ஸ்மோக், அதாவது ஒரு புகையாகவே வந்துட்டுருக்கோம் படம் ஃபுல்லாக, பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வரும். அது ஹீரோவை வந்து கைட் பண்ணும். ஹீரோ வந்து தன்னுடைய பொண்ணை காப்பாற்றுறதுக்கு வந்து அது கைட் பண்ணும். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, ஹீரோவே அந்த பொண்ணை கொலை பண்ண வந்தவன் தான். ஸோ அப்படிப்பட்டவன் வந்து எப்படி இந்த பொண்ணை காப்பாற்ற போகிறான், இது வந்து நாங்கள் ட்ரெயிலர் காட்டிட்டோம். பட் மெயின் இதை வந்து என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இதை விட ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர். அது ஒரு ஹாரரோடு இருக்கும் இந்த படம். ஸோ அந்த ஸ்மோக் சிஜி பண்ணுறதுக்கு நிறைய டைம் அண்ட் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிளிங் டெக்னீஷியன்ஸ். பால்பாண்டியெலாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல கேமராமேன் சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பால்பாண்டிக்கு வந்து சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி லைட்டிங்ஸ் தான் வேணும், எனக்கு எப்படி தேவையோ. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் வேறு ஃபாரின் ஃபிலிம்ஸ் வந்து காட்டி எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து லைட்டிங் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் எடிட்டர் மணிகண்டன், ஏற்கனவே ஒரு படம் பண்ண எடிட்டர். அவர் வந்து டைரக்ட் பண்ண படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஸோ அவர் எங்கிட்ட ஆக்சுவலி எனக்கு கதை சொல்ல வந்தார் ஒரு படத்துக்காக, என்னை ஹீரோ வச்சு படம் பண்ணுறதுக்காக. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, டெஃபினட்டாக இந்த ஜெய் விஜயம் படம் சக்ஸஸோ என்னவோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பணம் பெறும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எப்படின்னா, இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம். சப்போஸ் தியேட்டர்ஸில் வந்து பிக்கப் ஆகலைன்னா எங்கள் ஆப் இருக்குது, ஏக்யூ மூவிஸ் ஆப், அதில் உலகம் பூரா ரிலீஸ் பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கு ஒன்லி 50 ருபீஸ் தான். அது டெஃபினட்டாக என் ஃபேன்ஸ் வேர்ல்டு வைட் இருக்காங்க, 3 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா நான் போட்ட படத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும். நான் டெஃபினட்டாக ஒன்று வச்சு படம் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அவர் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு கோடேட்டர் மாதிரி எடிட்டராக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்கமிங் அண்ட் ஸ்ட்ரகிளிங் டெக்னீஷியன்ஸ் அவங்கள வச்சு தான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து ஜெயிச்சிச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு லைஃப் கிடைக்கும். மைக்கேல் அகஸ்டினை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். மைக்கேல் அகஸ்டின் கூட வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நிறைய டிவி சேனல்ஸில் வந்து சாம்பியனாக வந்த ஒரு காமெடிக்கு மிமிக்ரி மன்னன். ஸோ அவரை வந்து இதில் வந்து ஒரு த்ரூ அவுட் காமெடி பண்ண வச்சுருக்கேன். அவரை சேர்ந்து இன்னொரு காமெடி வந்து திவாகர் பண்ணியிருக்காரு. தென் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட். ஸோ அது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து நான் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த படத்தை வந்து 29th இந்த மந்த் 29th வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னா வந்து வேறு ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது நான் ஒரு ஹீரோவாக இருக்கும்போது என்னால் கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஹீரோவாக நடித்தேன். நான் தெலுங்கில் பிஸியாக இருக்கும்போது நான் தமிழில் பண்ணி ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் அங்கே தெலுங்கு நடித்து தமிழ் நடித்து பண்ண படம் தான் ராமகிருஷ்ணா. அந்த படமே ஒரு பெரிய ப்ரொடியூசரு சிவசக்தி பாண்டியன் சார், காதல் கோட்டை, கண்ணெதிரே தோண்ட பண்ண ஒரு ப்ரொடியூசராலே வந்து சொன்ன டேட்டுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை. கடைசியாக வந்து நான் அந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அந்த படத்தை நான் வந்து ரிலீஸ் பண்ண அவசியமே இல்லை. ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரீவியூ வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு 40 படம் வந்துருச்சு அந்த டைம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2004 2005 வந்து நான் நிறைய படங்கள் பண்ணேன். அதில் வந்த பணத்தை வச்சு, ஏன்னா அவ்வளோ படம் எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னா ராமகிருஷ்ணன் படத்தோட ப்ரிவியூ பார்த்தபடியா தான். ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக நான் வந்து பயங்கர பிஸியாக இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரே நாளில் 3 ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். குருதேவா, அமுதே, காற்றுள்ள வரையெல்லாம் வந்து 3 nights டே அப்படி கண்டினியூவாக பண்ணி கூட எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ என்னுடைய அப்போ பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இருந்துச்சு, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இல்லை, பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப். ஸோ அந்த பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப்போட பிரச்சனை வந்து எனக்கு சொன்னேன், சார் நீங்கள் தான் பயங்கர பிஸியாக இருக்கீங்களே, ஏன் சார் இந்த படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பணத்தை போடுறீங்கன்னா. அப்போ நான் சொன்னேன் வந்து, இப்போ எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி லைஃப்ன்றது இல்லை, அந்த படத்து மூலமாக தான் எனக்கு இவ்வளோ படம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு நன்றிக்கடன் நான் பண்ண சொல்லி தான் அந்த படத்தை பண்ணேன். அப்படி இருந்து அந்த படம் வந்து ரிலீஸ் டேட்லாம் தள்ளி போச்சு. ஸோ ஒரு பெரிய ப்ரொடியூசரால் வந்து சொன்ன மாதிரி பண்ண முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுற சில படங்கள்லாம், நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் சில படங்கள் சொல்ல விரும்பலை, பேர் சொல்ல விரும்பலை, சொன்ன டேட்டுக்கு வந்து வர்றதில்லை. ஏன்னா அது ப்ரொடியூசர் வந்து ரெடியாக இருந்தாலும் அந்த டைம் போய் யாராவது சொல்லிவிடுவாங்க, ஜெய்யா காசுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது அவங்க அதாவது பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அதை குழப்பத்துக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா நானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் கையில் இருக்குது இந்த படம். என்னால் கன்ஃபார்மாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அது எத்தனை தியேட்டர்ஸோ நோ ப்ராப்ளம். ரிலீஸ் ஆகலையா சிம்பிளாக வந்து சொல்லிவிடுவோம், ஆப் இது ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்னா கூகுள் ப்ளேலேருந்து டவுன்லோட் பண்ணிக்க, ஆப்பிள் ஃபோனுன்னா
ஆப்பிள் ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் இந்த படத்தை அவங்க நினைச்ச நேரம் பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் 29th ரிலீஸ் ஆகுது. அதுக்கு மெயின் உங்கள் சப்போர்ட் தேவை. ப்ளஸ் ஷோ ஒன்று நான் போடுவேன். ரொம்ப நம்பிக்கை இருக்கேன் படத்து மேலே. நீங்கள் வந்து எங்களை ஆதரிக்கணும். ஸோ இந்த படம் வந்து ஜெயிச்சிச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்டோரி தான் மெயின். அதை வந்து மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் கதை இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த கதையை நம்பி எடுத்துருக்க இந்த ஜெய் விஜயம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியோட நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. மீடியா அண்ட் மக்கள் ப்ளீஸ் கிவ் அண்ட் சப்போர்ட் அவர் ஃபிலிம். தேங்க்யூ. ஓகே. அடுத்ததாக எங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட் விஜய் டிவி ஃபேம் சாய் காயத்ரி. லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை வச்சுருக்க சாய் காயத்ரி அவங்க வந்தோடனே எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் போனாங்க. ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சினிமாவை விட இப்போ டிவி பயங்கர ரீச். ஸோ டிவியில் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஆர்கே அன்புச்செல்வன் சார். பக்கத்தில் வாங்க நீங்கள் அடுத்ததான் என்னுடைய ஆக்சுவலி இப்போ நம்பர் ஆகிட்டார். பட் அவரை நான் ஃபஸ்ட்டாக பார்த்தது உயர் திரு 420ன்னு சொல்லி ஒரு மூவி எடுத்திருந்தார். பாரதாசி சிலையை வச்சு பிரம்மாண்டமாக எடுத்திருந்தார். அதில் ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவார். இஸ் அ ரியல் எஸ்டேட் டைக்கூன். சினிமாக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். சிகரன் ஃபங்க்ஷன் ஹாலோட ஓனர் சந்திரசேகர். அடுத்ததாக மாமரம் மூவிலிருந்து இப்போ இந்த டீம் லீடர் வரைக்கும் எங்களோட ட்ராவல் பண்ணுற சிறந்த நடிகர், அடுத்த வடிவேல்னு சொல்லி எல்லாருமே பாராட்டப்பட்டவர் காதர் சுகுமார். காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெயச்சந்திரன். டிவி பார்க்குற எல்லாருக்குமே அவர் பயங்கரமான ஃபேமஸ். சூப்பராக காய்கிட்டு இருக்காரு. நிறைய காமெடி ஷோஸில் சாம்பியனாக வந்திருக்காரு ஜெயச்சந்திரன். அடுத்தது இந்த படத்தில் வந்து இன்னொரு ஹீரோயின், அதாவது அக்ஷயா கண்டமுத்தன் ஒரு ஹீரோயின்னா அவங்க எனக்கு பேரா பண்ணாங்க. பட் எனக்கு தங்கச்சியாக வந்து ஆக்ட் பண்ண நாங்கள் எல்லாருமே குட்டி அக்ஷயான்னு கூப்பிடுவோம். அக்ஷயா ஃபேன்ஸ் கிளப்லேருந்து நிறைய ஃபேன்ஸ் கிளப் இருக்குது. பட் என்னுடைய மெயின் ஃபேன்ஸ் கிளப், எனக்கு ஒரு ஃபேமிலியாக இருக்கிற ஃபேன்ஸ் கிளப்லேருந்து மீனாமா வந்திருக்காங்க, அப்புறம் முத்து, தென் ஜெய் ஆகாஷ் எடிட்ஸ் ஃபேன் கிளப்போட பிரசிடெண்ட் கவிதா அவர்கள் இருக்கிறார். கவிதாவை தொடர்ந்து ஜெய் ஆகாஷ் ட்ரஸ்ட் என்ற பேரில்
நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அனாத ஆசிரமங்களுக்கு, பிளைண்ட் ஸ்கூலுக்கு எல்லாமே வந்து என் பேரில் வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. அதோட ஹானரி பிரசிடெண்ட் மிஸ்ஸஸ் கலைமணி, நான் வந்து கலைமணி அம்மானு கூப்பிடுவேன். கலைமணி அம்மா வாங்க. நீங்கள் எனக்கு நேரம் கூப்பிடணும். அடுத்ததாக அந்த பேர் எனக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும், எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே அந்த ஃபேன்ஸ் கிளப்புக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க. நான் வேணான்னு இந்த சொல்லிட்டாங்க. கிங் ஆஃப் கிங்டம்னு வச்சுருக்காங்க. கிங் ஆஃப் கிங்டம் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடென்ட் தமிழரசி அக்கா பின்னாடி. சரி சரி எல்லோரும் கூப்பிட்டேன்ல, எல்லாரையும் கூப்பிட்டேன், நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, கெஸ்ட் எல்லோரும் கூப்பிட்டாச்சுல, சரி போதும். ஆமாம் ஆமாம் சரி. இந்த விழா ஆக்சுவலி ட்ரெய்லர் லான்ச் அண்ட் ஆடியோ ரிலீஸ். ஸோ ஆடியோன்னும் போது வந்து மியூசிக் டைரக்டர் சதீஷ்குமார் அவர்களை மேடை கலைக்கிறேன். அவர் தான் இந்த விழாவின் நாயகன். அருமையான பிஜிஎம் போட்டிருப்பார். பார்க்கறதுக்கு அனுபவமாக சின்ன பையனாக இருப்பார், ஆனால் பிஜிஎம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. பேகனையும் கொண்டு நீ வந்து உட்காந்துரு. சரி, அந்த புக் எடு. இந்த ஜெய் விஜயம் படத்தில் வந்து காமெடி ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்கிறது. சன் டிவி, விஜய் டிவி, எல்லா டிவிலையுமே வந்து நிறைய தடவை வந்து சாம்பியனாக வந்து கலக்கின மைக்கேல் அகஸ்டின் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவி மூலமாக வந்து உங்களுக்குலாம் அறிமுகப்படுறாரு. எங்கள் ஃபர்ஸ்ட் காப்பியை பார்த்த எல்லாருமே விழுந்து சிக்கிற அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக மைக்கேலுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அவரும் ஆக்சுவலி நம்ம தான் நைட் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அதான் தூக்கம் இல்லாமல் இருக்கார். அதில் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார். வந்து அவர் ஃபர்ஸ்ட் பேசும்போதே அவங்க மைக்கை பிடிங்கிட்டாங்களாம், அதனால் அழுதுட்டார். எனிவே
ஃபோனை திரும்ப ஃபோனை உங்கள் ஃபோனை வாங்க சார் ஃபோனை வாங்க ஆஃப் பண்ணிடு. இந்த படத்துக்கு வந்து என் கூட இந்த டே அண்ட் நைட் நான் சொன்னேன்ல ஒரு 6 நாள் வந்து தொடர்ந்து நாங்கள் வெளி உலகமே எங்களுக்கு தெரியாது, அப்படியே இருந்து அந்த எடிட்டிங் ரூமில் இருந்து எவ்வளோத்துக்கு ட்ரிம் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு ட்ரிம் பண்ணி, ஏன்னா இது ஒரு சஸ்பென்ஸில் இருந்த மூவி, ஸோ அது எங்கேயுமே லேக் ஆகிடக்கூடாது. இப்போ மைக்கேல் அகஸ்டினோட காமெடி நல்லா இருந்தால் கூட அது வந்து கதையோட வரணும், செப்பரேட்டாக போகணுன்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி சப்போர்ட்டாக இருந்த இந்த படத்தோட எடிட்டர். அவர் ஏற்கனவே ஒரு படம் அவர் கூட டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, டேரக்டராக ஒரு படம் பண்ணியிருக்காரு, ரூட்டுன்ற படம் டைரக்ட் பண்ண ஏசி மணிகண்டன். அவரை வந்து மடை கலைக்கிறேன். வா 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 உனக்கு கொண்டு மேலே ஓகே ஓகே. அவனுக்கு தான் கொடுக்கணும். ஓகே. அப்புறம் கேமராமேன் அப்புறம் அதான் நான் சொன்னேன்ல, நாங்கள் எல்லாமே வந்து ஷூட்டிங் கூட அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். நாங்களே எல்லாமே 24 கிராஃப்ட்ஸ் வந்து பார்த்துட்ருப்போம். ஸோ கேமராமேன் பால்பாண்டி வந்து மினிமம் லைட்ஸ்மேனோட அவரே லைட்டிங்லாம் பண்ணி எனக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி, நான் ஆக்சுவலி ஒரு கால் ஷூட் பண்ண மாட்டேன், டபுள் கால் ஷூட் பண்ணுவேன், விடிய ஷூட்டிங் பண்ணுவேன். ஸோ அப்போல்லாமே வந்து முகம் சுளிக்காமல் எனக்கு ஆதரவாக இருந்த பால்பாண்டி கேமராமேன். கொஞ்சம் நம்ம மெயின் கெஸ்ட் சாய் காயத்ரி, அவங்க ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து வந்திருக்காங்க. நான் வந்து 10 o'clock வந்து ரிலீஸ் பண்ண பார்த்தேன், பட் சில பத்திரிகை நண்பர்கள் வரும்னு சொல்லி சொன்னதால் வெயிட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் அவங்கள அனுப்புனதுக்காக வந்து நாங்கள் வந்து சீடியை ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே வாங்க சார் வாங்க. கே ராஜன் ஐயா கே ராஜன் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். ஐயா சார் எல்லாம் வேணாம், கே இனிஷியல் சொன்னால் அப்பாவுக்கு ஒரு மரியாதை. நம்ம பெற்ற அப்பாவுக்கு பெரிய பெரிய மரியாதை யாரும் பண்ணுறதில்ல. இந்த இனிஷியல் தான் நம்ம பெற்ற தந்தைக்கு தாய்க்கு கொடுக்குற மரியாதை. அதனால் என்னை நான் வரமாட்டேன், ராஜன் கூப்பிட்டா சீட்டை விட்டு எந்திரிக்க மாட்டேன். கே ராஜன் குமாரசுவாமி ஃபாதர் நேம், கண்ணம்மாள் அம்மா பேர், ரெண்டுமே கேல ஆரம்பிக்கிறான். அந்த கேக்கு ஒரு மரியாதை, தாய்க்கு தந்தைக்கு கொடுக்குற மரியாதை. அதனால தான் அதில் கொஞ்சம் நான் பிடிவாதமாக இருப்பேன். அதுதான் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க எனக்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ன்ற பேரில் ஜெய சதீஷன் நாகேஸ்வரன் போட்டிருப்பேன். நான் தான் டைரக்டர், அது என்னுடைய ரியல் நேம். எங்கள் அப்பா வந்து ரீசன் இறந்துட்டார். ஸோ அவருடைய பேர் வந்து வரணும் என்னோட சேர்த்து. அப்புறம் அவர் வச்ச பேர் வந்து வெளியில் வரணுன்றதுக்காகத்தான் நான் ஜெய சதீஷன் நாகேஸ்வரன் என்ன உண்மையான பேரை வந்து வச்சுருக்கேன். ஜெயாகாஷ்ன்றது நான் கே பாலச்சந்திரன் சார் வச்ச பேர். அது வந்து ஹீரோவாக அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ சினிமா உலகுக்கு என்ன அறிமுகப்படுத்துறது பாலச்சந்திரன் சார். அவர் பேரை வந்து நடிகனுக்கு வச்சுருக்கேன். டைரக்டராக வந்து எங்கள் அப்பா எனக்கு வாழ்க்கை கொடுத்த எங்கள் அப்பா பேரை சேர்த்து வச்சுருக்கேன், ஜெய சதீஷன் நாகேஸ்வரன். வாழ்க்கை என்னுடைய அப்பா அம்மாவுடைய அருளால் ஆசையால் ஜெய் ஆகாஷ் மிகப்பெரிய வெற்றிகள் பெற வேணும். ஜெய ஆகாஷ் எப்போவே பெரிய நடிகனாக வந்திருக்கணும். அவரை நான் ராமகிருஷ்ணார் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் பிரமாதம் பண்ணியிருந்தார். இன்னும் அழகு. அவ்வளோ காலம் ஆச்சு, 20 years இருக்குமா? 20 years இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கார். கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காரு. அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பார், அழகாக இருப்பார். என்னம்மா? பொன் வசந்தத்துக்காக போட்டார்.
ஓ பொன்வசன் ரொம்ப அழகாக இருப்பார். அற்புதமான நடிப்பு. அது கொஞ்சம் நல்ல படம். பட் அந்த ப்ரொடியூசர் அவர் வச்சிருந்த சில கடன்களால் இந்த படம் கொஞ்சம் பாதிச்சது. அப்போ இந்த தம்பி என்ன பண்ணுறாரு, இவர் எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. முன்னால் சரத்குமார் பண்ணுவார். அவர் ஹீரோ நடித்த படம் ஏதாவது ப்ராப்ளம் ப்ரொடியூசருக்கு வந்தால் அவர் முன்னால் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அதை போல் என் தம்பி ஆகாஷ் அந்த ராமகிருஷ்ணா படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்தார். அன்னைக்கு பயங்கர பிஸி. நான் இந்த தம்பி மேலே பெரிய நம்பிக்கை வச்சேன். பெரிய ஹீரோ இந்த நாட்டில் வருவார். அது மட்டும் இல்லை, தம்பி இலங்கை தமிழன். நான் நேசிக்கிற, போற்றுகிற, வாழ்த்துகிற என் அருமை சகோதரர்கள் இலங்கை தமிழர்கள். அவர் மேலே நம்ம எல்லாரும் அன்பு செலுத்துகிறோம். எல்லாருமே அன்பு செலுத்துகிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஜெய் விஜயம். விஜயம்னா வரகு. அதனால ஜெய் மறுபடியும் விஜயம் செய்கிறார் இந்த படத்தின் மூலம். முன்னால் அமைச்சர்னு ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன். அவர் சொன்னார் பாசிட்டிவ். நினைப்பதெல்லாம் நல்லது, பேசுவதெல்லாம் நல்லது, செய்வதெல்லாம் நல்லது. அப்படி உள்ளவன் என்னைக்கு இளமையாக இருப்பான். ஏன்னா அந்த நல்லதுன்றது அகத்தில் வருகிறது, உள்ளத்தில் உருவாகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீ உன் உள்ளத்தில் உள்ள அந்த நல்ல அத்தனையும் உன் முகத்தில் மலர்ச்சியாக தெரியும். உங்களுக்கு தெரியும், இப்போ ஒருத்தனை திட்டுறீங்க, யாரோ பிடிக்காதவன் ஒருத்தனை கெட்டு போக அழிக்கணும், அவனு டேய் அழிஞ்சிருவாடா நீ அப்படின்னு சொல்லி போங்க, உள்ளம் சுருங்கும், மனசு அப்படியே சுருங்கும். அதே வாழ்த்தி பாருங்களேன். படிக்கிற பையனை, தம்பி பரவாயில்லம்மா, நல்ல மார்க் எடுத்துக்க, பிரமாதமாக இருக்கு, நீ பெரிய ஆளாக வருவ, ஜெயகாஷ் பார், நீ இந்த படத்து மூலமாக பெரிய ஆளாக வரப்போற பார் என்று ஆத்மார்த்தமாக வாழ்த்தி பாருங்களேன். இந்த மனசு அப்படியே விரியும். அதுதான் இயற்கையா. அப்போ முகம் மலரும். நமக்கே அது நல்லது, நமக்கு ஆரோக்கியம். நாங்கள் ஏன் இது அடிக்கடி அன்பிச்சல்ல தம்பி இன்னும் எல்லாரும் எதுக்கு இப்படி வாழ்த்த வர்றோம்னா, முதல்ல நாங்கள் வாழணும். வள்ளுவர் ஒரு குறள் சொல்லார், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால், தீய காரியங்கள், தீய எண்ணங்கள், தீமைகளை உருவாக்குவதால் அந்த தீமையை தீயினும் மோசமாக கருத வேண்டுமா. தீயை விட மோசமான தீய எண்ணம். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றார். இப்போ நான் அவனை அழிக்கணும்னு நினைக்கிறேன், அவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த எண்ணம் எங்கே உருவாகுது? என் மனசில் உருவாகுது. அந்த அழிவு என்கிற அந்த சாக்கடை, கேடுகட்ட எண்ணம் நம்ம மனசில் உருவாகுது. பிறகுதான் அவங்கிட்ட போகுது. அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார் வள்ளுவர். தீக்குச்சியை சொன்னார். இப்போ அங்கே ஒரு குடிசை இருக்கு, ஏதோ ஒரு வீடு இருக்கு, அவனை அழிக்கணும், அந்த வீட்டை கொளுத்திடணும், அவன் இனி வாழக்கூடாது அப்படின்னு. அந்த குடிசை அழிக்கணும் என்ன வேணும்? ஒரு தீப்பந்தம் வேணும். இந்த தீப்பை எப்படி நம்ம மனசில் தீய எண்ணங்கள் உருவாகி தீய நம்ம அழிக்குதோ, அதை போல் அந்த குடிசை அழிக்கணும்னா நீ ஒரு தீப்பந்தம் வேணும். அப்போ தீப்பந்தம் முதல்ல அழியுது, எரியுதன் மூலமாக அழியுது. பிறகுதான் அடுத்த அந்த குடிசைக்கு போகுது. அப்போ முதலில் அழிவது யார்? அந்த தீய எண்ணங்களை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான். யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல அழியிறாங்க. பிறகுதான் அடுத்தவங்கிட்ட அது போகுது. அதுபோல் என் தம்பி எடுத்த உடனே பாசிட்டிவ் திங்கிங், நல்லதை நினச்சி பாருங்களேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், நம்ம நண்பர்கள் நல்லா இருப்பாங்க. முடிந்தால் தம்பி ஆகாஷ் சொன்னது போல் எவ்வளோ முடியுமோ நல்ல காரியம் பண்ணுங்க. முதல்ல நம்ம குடும்பத்தை சேவ் பண்ணிக்கணும். நம்ம குடும்பம் மட்டும் கஷ்டப்படக்கூடாது. நாம் நல்லாயி மற்றவங்கள வாழ வைக்கணும். முதல்ல ஒரு தத்துவம் நான் சொல்லுவேன்.
தனக்கென வாழ்பவன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். நாம் வாழணும், முதல்ல நான் வாழணும், என் பிள்ளை வாழணும், என் குடும்பம் வாழணும், முதல்ல நம்ம வாழ வச்சுக்கணும். அது ஆத்மாவுக்கு நான் சொந்தக்காரன். இன்னொன்று, நானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கணும். நானும் வாழணும், அந்த பிறகு மீதி இருக்கிறத பிறரை வாழ வைக்கணும். அவன் புண்ணியாத்மா. தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறோம் ஆத்மா, தான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கணுன்ற புண்ணியாத்மா. இன்னொன்று, நான் என்னை பற்றி கவலை இல்லை, என் குடும்பத்தை பிறரை மட்டுமே வாழ வைப்பேன், எல்லாரும் நல்லா இருந்தா போதும், அவன்தான் மகாத்மா. அது யாரு? மகாத்மா காந்தி. தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாத நாட்டை பற்றி யோசித்தார். பெருந்தலைவர் காமராஜ், லால் பகதூர் சாஸ்திரி தன் குடும்பத்தை பற்றியே கவலைப்படாம இந்த நாடு பற்றியே நினைச்சாங்களே, அவங்கெல்லாம் மகாத்மாக்கள். அதனால என் தம்பி முதல்ல பேசுனது பாசிட்டிவ் திங்கிங், நல்ல எண்ணங்கள். அதுவும் ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. அவர் துணிச்சல்காரர், மற்றவங்களை நம்புறதை விட தன்னையே நம்புவார். யார் ஒருவரும் நம்மை நம்பி காரியங்களில் ஈடுபட வேண்டும். ஆகவே அந்த வகையில் இந்த ஜெய் விஜயம் நல்ல படமா வந்திருக்கு. அதை விட இன்னொன்று சொன்னார், அதான் நம்பிக்கை. படம் ரிலீஸ் பண்ண போகிறேன், தியேட்டரில் எத்தனை தியேட்டர் கிடைக்குதோ பரவாயில்ல, எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ பரவாயில்ல, ஆனால் நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன், அந்த ஆப்பில் உலகமெல்லாம் வெளியிடுறேன், என் ரசிக பெருமக்கள் பார்த்தா போதுன்னார். ரசிக பெருமக்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அதில் இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, சினிமா உலகத்தில் இருக்க நண்பர்களை கூப்பிடுவாங்க, நடிகைகளை கூப்பிடுவாங்க, வேண்டியவங்களை உறவு கூப்பிடுவாங்க. ஆனால் தம்பி தன்னுடைய ரசிகர்களை முக்கியமாக கூப்பிட்டுருக்கார். தன்னை வாழ்த்துகிற, தன்னை ரசிக்கிற அந்த ஆத்மாக்கள், புண்ணியாத்மாக்களை தம்பி அழைத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து மேடையில் அமர வச்சது. நாங்கள் அன்பு செல்வன் சரி, நானும் முதல் முறையாக பார்க்குறீங்க, நீங்களும். இதுதான் சிறப்பு. யார் தன்னை உயர்த்த பாடுபடுகிறார்களோ, ஏன்னா இன்னைக்கு பல கதாநாயகன் ரசிகர்களின் பணத்தால் கோடி கோடியாக சேர்த்த கதாநாயகர்கள் ரசிகர்களை மதிப்பதில்லை. ஏன் அஜித், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அவர் செய்கிறது மிகப்பெரிய தவறு. தன்னை வாழ வைக்கிற கோடான கோட்டீஸ்வரர் ஆக்கிய ரசிகர்களை மதிக்கிறதில்ல, பார்க்கறதில்ல, பழகிறதில்ல. விஜய் ரசிகர்களுக்கு மரியாதை, அவருக்கு அவர் பலன்தான். இப்போ அரசியலுக்கு வர்றார், அதுக்கு யார் காரணம்? ரசிகர்கள் தான் தூக்கி விட போகிறாங்க, ரசிகர்கள் தான் உழைக்க போகிறாங்க. ஆகவே தன்னை வாழ வைக்கிற, வளர்த்து விடுகிற, கோடான கோடி பணத்தை கொட்டி கொடுக்கிற ஹீரோக்களுக்கு அவர்கள் முதல்ல ரசிகர்களை மதிக்க தெரியணும், மரியாதை கொடுக்க தெரியணும். வாசலான கூர்க்கா வச்சு அடிச்சு வரட்டானுங்க சிலர். கூர்க்கா உள்ள அந்த கேட்டை கூட தொட விட மாட்டான். நீ யார் படத்தில் பெரிய கோட்டி சொன்னாயிருக்க? நான் ஒன்று கேட்குறேன், இப்போ ஒரு ரசிகர், யாரோ ஒரு நடிகர் இருக்கிற, ஒரு 10 ரசிகர் நடிகர்கள் வச்சுங்க, இவர் இதில் யார் மரியாதை கொடுக்கலையோ ரசிகர்களுக்கு, அந்த ரசிகர்கள் ஒரு முடிவு பண்ணுறாங்க, முடிவு பண்ணணும். இந்த ஹீரோ நான் வணங்குகிற, போற்றுகிற, மரியாதை செலுத்துகிற, பாசம் செலுத்துகிற இந்த ஹீரோ என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு, என்ன வரவேற்க மாட்டேங்கிறாரு, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால் இவர் படத்தை நான் பார்க்க மாட்டேன். என்ன தப்பு அதில்? எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நடிகன் படத்தை நான் ஏன் பார்க்கணும்? என் பணம் மட்டும் வேணும். 500 1000 கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினா அது போல 100 கோடி 150 கோடின்னு வாங்குவீங்க. ஆனால் நான் பணம் கொடுத்து வாழ வைக்கிறான் ரசிகனை பார்க்க மாட்டேன். அப்போ அந்த ரசிகன் ஒரு முடிவு பண்ணி இந்த ஹீரோவின் படத்தை நான் பார்ப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த ரசிகன் தியேட்டருக்கு போகலன்னு வச்சுக்க, அவன் க்ளோஸ். நான் யார் பேரையும் சொல்லலை, பொதுவாக உலகத்தில் இருக்க நடிகன் எல்லாத்துக்கும் பொது கருத்தாக இது சொல்கிறேன். ஏன்னா
ரசிகர்களை மரியாதை கொடுக்க வேண்டும், போற்றி வணங்க வேண்டும். இப்போ கூட விஜய் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வார்த்தை சொன்னார், அது மிகையான வார்த்தை. என் தோலை உங்கள் கால் செருப்பாக தைத்து போட விரும்புகிறேன்னார். அது நடக்காதுன்னு வச்சுங்க, அது சுத்தமாக பொய்யான வார்த்தை, அது மிகையான வார்த்தை. ரசிகர்கள் கூட அதை எதிர்பார்க்கல. அன்பு செலுத்தினா போதும், பாசம் வைத்தால் போதும். 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரசிகர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஸ்டேட் எடுத்துட்டா போதும். அது எடுத்தாலே அந்த ரசிகன் பெரிய ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி நினைக்கிறான். ஆகவே நான் மரியாதையோடு எல்லா நடிகர்களும் சிறப்பாக வளரணும், பெருசாக வரணும். எப்போ வரணும்? ரசிகர்களை ஆதரித்து அன்பு செலுத்த வேண்டும். ஆகாஷ் மாதிரி நான் இந்த மேடையை பயன்படுத்தி, ஏனென்றால் என் தம்பி ஆகாஷ் மேடை, அது என்னுடைய மேடை. அதனாலே நான் பொது கருத்து, இது சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன ப்ரொடியூசர்லாம் எப்படியாவது போங்க, நாங்கள் பெரிய ஆட்கள் மட்டும் பெருசாக வர்றோம்னு நினைக்கிறாம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். இப்போ ஒரு விஷயம் 1 மாதமாக சினிமாவை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒன்று, நம்ம அமீர், இயக்குனர் அமீர், சிவகுமார் குடும்பம், ஞானவேல் ராஜா, பருத்தி வீரன் படம். முதல்ல ஞானவேல் ராஜா படம் ஆரம்பித்து அது நீண்ட நாளாக ஷூட்டிங் போகுதுன்னு பாதியில் படத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அமீரே கடன் வாங்கி படத்தை முடித்த பிறகு ஒரு பஞ்சாயத்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வச்சு அதை ஞானவேல் ராஜாவுக்கு கொடுத்துட்றாரு. ஒரு 1.25 கோடி என்னமோ ஞானவேல் ராஜா அமீர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து. ஆனால் படம் போச்சே தவிர வெற்றி. நம்முடைய கார்த்தி இன்னைக்கு பெரிய ஹீரோவாக விளங்குறாருன்னா அது அமீர் தான் காரணம். அது யாராலும் மறுக்க முடியாது. ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம், இல்லைன்னு சொல்ல. பஞ்சாயத்து படி பணம் கொடுக்கல, கோர்ட்டில் இருக்குது. ஆனால் கார்த்திக் கூட 25வது படத்தில் விழாவில் பிரச்சனை வருது. ஏன் அமீரை கூப்பிடல? நாங்கள் கூப்பிட்டா அவர் வரல. அமீர்கிட்ட கேட்டால் மரியாதையாக கொடுக்கல. பெரிய மரியாதை கொடுத்து அமீரை அழைத்திருக்க வேண்டும். சரி, நடந்து போச்சு. அதை போய் இவங்க வாதம், அவங்க வாதம், சிவகுமார் குடும்பம் எல்லாத்தையும் பேசி இன்னைக்கு 1 மாதம் அதுவே பிரச்சனை ஆயிடுச்சு. அது சினிமாவுக்கு மிகப்பெரிய கேவலம். நான் சிவகுமாரை மரியாதைக்குரியவர், அவர் நினைச்சா இன்னைக்கு அதை முடிச்சிடலாம். இந்த அமீர் கொடுக்கணும்னு நினைச்ச பணம் பெரிய பணமே இல்லை. இன்னைக்கு 15 கோடி என்னமோ கார்த்திக் வாங்குறார். 1.25 கோடி ஏதோ பஞ்சாயத்து போல் இருக்கு, கவுன்சில் பஞ்சாயத்து, ப்ரொடியூசர் கவுன்சில். அதை இன்னைக்கு எடுத்து மரியாதையோடு கொடுத்து ஒரு வணங்கி அமீருக்கு ஒரு அவருக்கும் ஒரு வாழ்வு, கார்த்திக்கு ஒரு நன்றி கடன், அது சிறப்பாக இருக்கும். ஆகவே இதை தீர்த்து வைக்க சிவகுமார் அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது பெரிய பிரச்சனையாகி வாத பிரதிவாதங்கள் வர வேண்டாம் என்பதாலே. இன்னொரு செய்தி, நம்முடைய மன்சூர் அலிகான் திரிஷாவை பற்றி ஒன்று பேசிட்டார். அது பெரிய வாதமாகி திரிஷா ஒரு மறுப்பு, குஷ்பு ஒரு மறுப்பு, இன்னும் நடிகர்லாம் மறுப்பு, சிரஞ்சீவி ஒரு மறுப்பு. அப்புறம் இவர் நம்ம மன்சூர் அலிகான், அவரை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பார். அவர் யதார்த்தமானவாதி. மன்சூர் என்னன்னா கெட்ட நோக்கத்தோடு எதையும் பேச மாட்டான், மனசில் பட்டது கொட்டிடுறது. அதுக்கு சில நேரம் நான் கூட பண்ணுறது உண்டு. ஆனால் நான் கொஞ்சம் அளவாக பண்ணுவேன், யாரும் மரியாதை கெடக்கூடாது என்று நினைப்பவன். ஆகவே மன்சூர் என்னாச்சு, மன்னிப்பு கேட்டார். அது திரிஷாவும் பெருந்தன்மை அதை விட்டுருச்சு. தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை, அதனால் நானும் மன்னிச்சிட்டேன்னு விட்டார். இப்போ மன்சூர் கேஸ் போட்டிருக்கார், மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்போ திரிஷா, குஷ்பு, சிரஞ்சீவி மேல கேஸ் போட்டதாக செய்தி படித்தேன். என் அருமை நண்பர் மன்சூர், வேண்டாம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம்.
வேலையை பாரு, உனக்கு நிறைய வேலை இருக்குது, கட்சி வேற ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இது என்னுடைய அருமை மேடை, என் தம்பி ஆகாஷுடைய மேடை. அவன் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு ஆரம்பத்திலே சொன்னான். இப்போ சினிமாவுக்கு ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, அடுத்தவங்ககிட்ட சண்டை போட்டு குறை சொல்லி திட்டி அவன் வாழ்க்கையில் பொறாமப்படுறதெல்லாம் விட்டுட்டு வளருபவர்களை வாழ்த்துவோம், வளர துடிப்பவர்களை தூக்கி விடுவோம். என் தம்பி ஆகாஷ் நிலைக்க வேண்டும். இந்த விஜயம், ஆகாஷ் ஜெய் விஜயம், இது மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இந்த தம்பி ஒரு பெரிய கதாநாயகனாக மீண்டும் வலம் பெற வேண்டும். இந்த ரசிக பெருமக்களுடைய அன்பும் வாழ்த்தும் அவரை காப்பாற்றும் என சொல்லி என்னுடைய வாழ்த்தையும் அதோடு இணைக்கிறேன். வாழ்க ஜெய் ஆகாஷ், வெல்க ஜெய் விஜயம். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சினிமா திரையுலக ஜாம்பவான்கள், நடிகர்கள் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஆகாஷ் அண்ணா இப்போ இல்லை, எங்களுடைய அறிமுகம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெலுங்கில் ஒரு படம் பண்ணும்போது ஹார்ட் பீட், ஸ்வீட் ஹார்ட் அந்த படத்தில் வந்து தெலுங்கில் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை, அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் அதில் நடித்தோம். எனக்கு அந்த படத்தில் ரொம்ப நல்ல பேர், தமிழில் கூட அது வரப்போகுது. ரொம்ப சிறப்பான கேரக்டர். எனக்கே வந்து வேறு மாதிரி என்ன காதல் படத்தில் வந்து ஒரு காமெடினா தெரிஞ்ச என்னையை வந்து வேறு மாதிரி பார்த்த மாதிரி ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணாலும் இப்போ யாரை பயன்படுத்தினாங்களோ அவங்க டேலண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வர்ற வரைக்கும் விடவே மாட்டார், திரும்ப திரும்ப கூப்பிட்டு வாய்ப்பு தரக்கூடிய ஒரே ஒரு தயாரிப்பாளர் நடிகர்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஜெய்யா சங்கரன் மட்டும்தான். அதை அவர் சொல்கிறார், எனக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் கிளப் இருக்குன்னு, அப்படியே எங்கள் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிளப்பையும் உருவாக்கியிருங்க. திரும்ப திரும்ப எங்களை மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்கும். உண்மையே சொல்கிறேன். அவர் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அந்த அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் பண்ணோன்னா சரி போதும், இந்த படத்துலையாவது கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச நடிகர்களை போடுவோம் அப்படின்னு சொல்லி அதை யோசிப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் கூப்பிட்டுருவார். கூப்பிட்டு பண்ணுற ஒரு விஷயம் வந்து அண்ணனோடது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய, எனக்கு கேட்டால் பெரிய நடிகன் சின்ன நடிகன்னு கிடையவே கிடையாது. நடிகன்னா நடிகன், அவ்வளோதான். அதுக்கு யார் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த அண்ணா அருமையாக சொன்னார். கே ராஜன் அண்ணன் சூப்பராக சொன்னாங்க, ரசிகர்களை எந்த அளவுக்கு மதிக்கணும்னு. அதை வந்து இதுதான் உண்மையிலேயே நான் சினிமாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரசிகர்களை மேடைக்கு அழைத்து அவங்கள வந்து அழகு பார்த்த ஒரே ஒரு நடிகர் பார்த்திங்கன்னா ஆகாஷன் அவர்கள் தான். அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய சார்பாக. நான் வந்து சும்மாவே ஆடுவோம்னு 2வது படம் ஒன்று இயக்கும்போது இதே மாதிரி நடிகனுக்கும் ரசிகனுக்கும் ஒரு மோதல் ஏற்படும். அப்போ அவங்க கேட்பாங்க, சினிமானா ஒன்றும் சும்மா இல்லைடா, ஆனால் யார் சினிமாவில் உங்களெலாம் பெரியாளாக்குறது அப்படின்னு இந்த ரசிகன் ஒரு வார்த்தை பேசுவான். நீ என்ன சாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன மொழி பேசுகிறவன்னு தெரியாமல் உன் படத்தை வந்து உன்னைய நான் வந்து என்னுடைய நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஒரு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வர்றேனே, நான் தான் அவங்க முதலாளி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். ஸோ ரசிகர்கள் இல்லைன்னா இன்றைக்கி சத்தியமாக சினிமா இல்லை, இந்த திரையுலகமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அருமையாக அந்த கருத்தை சூப்பராக தெளிவாக புரிய வச்சார் அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கு. எப்போவுமே அவங்க ஒரு விஷயத்தை தெளிவாக அழகாக சொல்லுவாங்க. ஆரம்பத்திலே அண்ணன் சொன்னார், பாசிட்டிவிட்டியாக இருக்கிறவங்க மட்டும்தான் நான் வந்து கூப்பிடணும்னு நினைப்பேன். ஏன்னா அது வந்து எனக்கு தேவை, அப்படி நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் நான் பிரதிபலிக்கணும். இந்த மேடையை இன்னொரு மேடையாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறது, அவங்களுக்கான சொந்த விஷயமாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். ஏன்னா அதுதான் அவர். நான் அதுதான் சொல்லுவேன், அந்த விஷயத்தில் வந்து எப்போவுமே வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பாசிட்டிவிட்டி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் வந்திருக்கிறதுக்கு காரணமே. அதே மாதிரி இதுக்கு முன்னால் அந்த கண்டஸ்டன்ட் அந்த படம், ஆமாம், அண்ணன் ஒரு சின்ன அதிர்ச்சி எனக்கு கொடுத்துட்டாரு அண்ணன் பேசும்போது. ஆனால் நம்ம பண்ணமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு படம். அதாவது அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க ஒரு ரிஹர்சல் பார்த்து 2.25 மணி நேரத்தில் கேமராவை எங்கேயுமே வைக்காமல் கரெக்டான ஆர்டிஸ்ட் ஒரு 100-150 பேருக்கு மேலே அசம்பிள் பண்ணி ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு கல்யாண மண்டபம், ஒரு ஒரு தீம் பார்க்கு, ஒரே சிங்கிள் ஷாட்டில் வந்து கரெக்டாக ரிஹர்சல் பண்ணி ஒரே ஒரு டேக்கில் பண்ணி முடிச்சிட்டார் ஒரு படத்தை. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப ஈகராக வந்து இது ரெக்கார்டாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் அவர் சார்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னார், அதுக்குள்ளே வந்து பார்த்திபன் சார் படம் வந்துடுச்சு, சிங்கிள் ஷாட் ஃபிலிமு, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ நம்ம அதை வந்து வேறு ஒரு விஷயமாக மாற்றி நான் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் இன்னொன்று நிறைய பேர் கேட்குறாங்கன்னா,
இந்த ஆப்லாம் வந்து வந்துடுச்சுன்னா நிறைய சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலே வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணி ஓடிடிலலாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க, அவ்வளோ படங்கள் இல்லை, ஓடிடியில் அடுத்தடுத்து படங்கள் போடணும், டப்பிங் படமோ எந்த படமோ டெய்லி ஒரு படம் புதுசாக பண்ணணும், அந்த மாதிரி நிறைய படங்கள் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்ல விஷயம். நிறைய ஆப்ஸில் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி படங்கள் ரிலீஸ் பண்ண இது நடந்துகிட்டு இருந்தாலும் இது வந்து பெரிய முயற்சியாக பார்க்கப்படும். ஏன்னா அண்ணனுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் அந்தளவுக்கு இருக்காங்க. அவர் பேசும்போதே நமக்குள்ள ஒரு உட்காந்து பார்க்குற நமக்கும் கேட்குற நமக்கும் ஒரு நம்பிக்கை வருது. அது நடக்குதோ இல்லையோ அவ்வளோ தெளிவாக அவர் சொன்னார். இந்த படம் தியேட்டரில் வருதோ இல்லையோ இந்த ஆப் மூலமாக வருவாங்க, என் ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி தான். ஏன்னா அண்ணன் எல்லாமே சொல்லிட்டாரு, கே ராஜன் அவர்கள். இந்த படம் அவங்க பார்க்கலனா கூட நிச்சயமாக எல்லோரும் பார்ப்பாங்க, ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லோரும் பார்க்கணும், இந்த படம் ஓடணும். அப்படி ஒரு முயற்சியை வெளியே கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது பத்திரிகை துறை ஊடக நண்பர்கள் தான். என்னுடைய ஜெயச்சந்திரன் நண்பனாகட்டும், கூட நடித்த மைக்கேல் அகஸ்டின் எல்லாம் பெரிய ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு வரணும்னு துடிக்கிற திறமையான கலைஞர்கள். தயவு செய்து அவங்கள பயன்படுத்துங்க. நான் இருக்கிற இப்போ புதுசாக வந்து படம் எடுக்க வர நிறைய இயக்குநர்கள் நான் கேட்குறது, சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாமல் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க, மூத்த கலைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இது மலையாள சினிமாவில் நல்லா இருக்குது, பிரம்மானந்த மாதிரி நாட்களில் தெலுங்கு சினிமாவில் இன்னும் கூப்பிட்டு அவங்களை ஏதாவது 2 சீன் 3 சீன் கொடுத்துட்டே இருக்காங்க. இது இப்போ இங்கே நம்ம மட்டும் ஏன்னா ஒரு வாரத்தை ஒரு சொன்னார் ஒரு அண்ணன், நான் முடிச்சிடறேன், என்னண்ணே உங்களை வந்து அந்த படம் தெரிஞ்சவராச்சு நீங்கள் போய் பண்ணலேன்னு கேட்டால், தெரிலடா. நான் கேட்டால் பழைய நடிகர்கள்லாம் பார்த்தா பழைய படம் மாதிரி ஒரு ஃபீலிங் வருதான். என்னங்க இது? ஏன்னா உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. ஒரு நடிகனுக்கு கேரக்டருங்கிறது வந்து வயசான கெட்டப்லாம் போட்டு வி.கே. ராமசாமி சார்லாம் 30 வயசாக இருக்கும்போது தாத்தா கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏஜ்லலாம் ஒன்றும் கிடையாது. நடிகனுங்கிறது வந்து எந்த இதை கொடுத்தாலும் நடிக்க வேண்டிய நடிகனை திறமையோடு இன்னும் வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஏங்குற நடிகர்களை தயவுசெய்து புதுசாக வர இயக்குநர்கள்லாம் பயன்படுத்துங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இந்த அண்ணனுடைய படம் ஜெய் விஜய் மூலமாக நான் கேட்டுக்கிற விஷயம் அப்படின்னா, அப்படி ஒரு விஷயத்தை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்கு இல்லையா, அது ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியம். அது உங்களால் தான் நடக்கும். இந்த டீம் குழு, இந்த படத்துடைய குழுவினர்களுக்கும், அப்புறம் அன்பு இசையமைப்பாளர் சதீஷ்குமார் ரொம்ப நல்லா இருக்குது. அவரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கார், நிறைய திறமைசாலி, இந்த விழாவின் கதாநாயகன், சிறப்பாக வரணும். இந்த படமும் நல்லபடியாக வெற்றி பெறணும். அண்ணன் அடுத்தடுத்து படம் பண்ணிட்டே இருப்பார், எல்லாத்துலேயும் நாங்களும் வந்துகிட்டே இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே, என்னோடய ரெஸ்பான்சிபிள் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக என் ஃபேன்ஸ் கிளப் ஆஃபிஷியல்ஸ் எல்லாருமே பிரசிடென்ட்ஸ் ஒவ்வொரு ஃபேன்ஸ் கிளப்புக்கும். ஸோ ஜெய் ஆகாஷ் வேர்ல்டு வைட் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் மீனாமா பேசிட்டாங்க. அடுத்ததாக கிங் ஆஃப் கிங்டம் அந்த பேர் சொல்ல எனக்கு வெறுதில்லை, எனக்கு பிடிக்கல, மாற்ற சொன்னால் வச்சுருக்காங்க கிங் ஆஃப் கிங்டம்னு. அந்த ஃபேன் கிளப்போட வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜெய் ஆகாஷ் எடிட்ஸ் கிளப்போட பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் கவிதா. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்இபி சீரியல் நீதானே எந்தன் பொன் வசந்தம் சீரியலில் ஜெய் சாருக்கு ஒரு கேரக்டர், அவரை மாதிரி யாருக்குமே அந்த கேரக்டர் பொருந்தி இருக்காது. அப்படி ஒரு மாஸ் லுக் இருக்கும். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக பண்ணியிருப்பார். அந்த லுக்கில் வேறு எந்த சீரியலில் இருக்கிற ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக செட் ஆகிருக்காது. எங்கள் சாருக்கு தான் அது அவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஆகி அந்த சீரியல் பார்த்து தான் நான் கூட சாருக்கு ஃபேன் ஆனேன். அதில் ஒரு மாஸான ஹீரோ, ஒரு அன்பான பையன் ரோல் பண்ணியிருப்பார். சாரி, எனக்கு ஸ்டேஜில் பேசி பழக்கம் இல்லை, என்னாலும் தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன். ஒரு நல்ல லவ்வராக, ஒரு நல்ல ஹஸ்பண்டாக, அத்தனை ரோலையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். அவர் வந்து அதை நடிச்சிருக்காருன்னே சொல்ல முடியாது, அந்த கேரக்டரில் சூரிய பிரகாஷாக வாழ்ந்திருக்காருன்னு இன்னமும் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சீரியலை எனக்கு தெரிஞ்சு நான் சாரோட ஃபேன்ஸ் கிளப்பில் 3.5 வருஷமாக இருக்கேன். எங்கள் கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் போக, மெம்பர்ஸ் இல்லாமல் வெளியில் இருக்கிற ஃபேன்ஸ் கூட நிறையா பேர் என்கிட்ட பேசினா நான் பேசுவேன். இன்னும் அந்த சீரியலை நைட் 2 மணி 1 மணி வரைக்கும் பார்க்குறேன்னு
சீரியல் சொல்கிறாங்க. அப்படி பார்க்குற ஒரு அம்மாவை நான் இன்னைக்கு இங்கே கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். டெய்லியும் அதை பார்த்துட்டு தான் 2 மணி மட்டும் தூங்குவேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் இந்த சீரியல்னால சாருக்கு கிடைச்சாங்க. இன்னும் முடிச்சுட்டு திரும்ப பார்க்குறாங்க ஜெய் சார். தினமும் அதையே பார்த்துட்டு இருக்காங்க. வேற எதையும் பார்க்கவே விரும்பலை. 10,000 டைம்ஸ் சார்னால தான் அவங்க உங்களை கேட்டு தான் என்கிட்ட பேசினாங்க சார். இன்னைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறையா ஃபேன்ஸ் வர முடியாமல் இருக்காங்க. எல்லாராலையும் வெளியில் வந்துட முடியாது. ஆனால் சார் இன்னும் சீரியலுக்கு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் சார் வந்து ஜெய் விஜயம் மூவி, நானே வந்து சாரோட நிறையா மூவிஸ் பார்த்ததில்ல. இந்த மூவியோட ட்ரெய்லர் இன்னைக்கு பார்த்தேன் ஜெய் சார். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கே பார்க்க ஈகராக இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் நிச்சயம் எப்பவுமே வேண்டிப்பேன். நீங்கள் இது மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் சார். உங்களுக்காக நான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். அதில் ஒரு சின்ன கவிதை உங்களுக்காக சொல்ல ஆசைப்படுறேன். அழகு இருக்கும் ஒருவரிடம் அன்பு இருக்காது, அன்பு இருக்கும் ஒருவரிடம் அறிவு இருக்காது, அறிவு இருக்கும் ஒருவரிடம் திறமை இருக்காது, திறமை இருக்கும் ஒருவரிடம் பண்பு இருக்காது, பண்பு இருக்கும் ஒருவரிடம் படிப்பு இருக்காது, படிப்பு இருக்கும் ஒருவரிடம் பணிவு இருக்காது, பணிவு இருக்கும் ஒருவரிடம் பகுத்தறிவு இருக்காது, பகுத்தறிவு இருக்கும் ஒருவரிடம் பணிவு இருக்கும் ஒருவரிடம் பகுத்தறிவு இருக்காது. இவை அனைத்தும் ஒன்று திரண்டு ஒருவரிடம் பார்த்தேனானால் அது உங்களிடம் மட்டும்தான் ஜெய் சார். இது வந்து நான் சும்மா எழுதணும்னு எழுதலை. நான் 3 வருஷமாக அவரை பார்க்குறேன். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சொன்னாங்க, இந்த ஃபேன்ஸ் கிளப்பில் இருக்கிறவங்களையெல்லாம் இவ்வளோ அவர் மதிக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எங்கள் எல்லாருக்கும் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ கொடுப்பாரு. தூக்கமே கெட்டிருந்தாலும் எங்களோட எடிட்ஸை பார்க்கலின்னா பாவம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஜாமத்துல எல்லாம் உட்காந்து பார்ப்பாரு. இப்படி ஒரு ஹீரோவை நான் என் லைஃப்பில் பார்த்ததில்லை, இனிமேல் பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலத்தில் இருக்கேன். அங்கேருந்து சாரோட இந்த ஃபங்க்ஷனை பார்க்கணுன்னு நான் கிளம்பி வந்திருக்கேன். எல்லாமே ஜெய் சாருக்காக தான். நீங்கள் எல்லாமே உங்களோட எல்லா முயற்சியும் சக்ஸஸ் அடையணும்னு மனசார வாழ்த்துறேன். இந்த வாய்ப்புக்கு தேங்க்ஸ். எனக்கு ஸ்டேஜில் பேசி பழக்கம் இல்லை, சாரி, தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். மேடம், பேசி பழக்கலன்னு சொல்லிட்டு இவ்வளோ கெத்தாக பேசியிருக்கீங்க. உங்களுக்கு நல்லா கைத்தட்டல் கொடுங்க. அடுத்ததாக புன்னை மன்னன் ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் கிளப்போட சோஷியல் மீடியா மேனேஜர், பிரசிடெண்ட் வர முடியாதால் அவங்கள சோஷியல் மீடியா மேனேஜர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்காங்க. முத்துமாரி வாங்க. சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் புன்னகை மன்னன் திரு ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் கிளப்லேருந்து வந்திருக்கேன். இப்படி ஒரு நாளுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும்னு சொல்லி மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக ஜெய் ஆகாஷ் ட்ரஸ்ட் ஓட ஹானரரி பிரசிடெண்ட் மிஸ்ஸஸ் கலைமணி அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். என்னை இந்த மேடையில் ஏற்றி வச்ச என்னோட தவப்புதல்வன் ஜெய் ஆகாஷ்க்கும் வணக்கம், நன்றிகள். அவரோட வளர்ச்சி வந்து இதுவரையில் இருந்ததை விட இன்னும் இமாலயம் உயரத்துக்கு வளரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த ட்ரஸ்ட் மூலம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கும் ஏழை குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு சாப்பாடு போடுறது, குழந்தைங்களுக்கு வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அது ட்ரஸ்ட் மூலம் இன்னும் நிறையா செய்யணும்னு விரும்புகிறாரு. அந்த விருப்பம் நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த ஜெய் விஜயம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இங்கேருந்து எங்களை ஆதரித்தவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஏக்யூப் மூவிஸ் ஆப் இந்த ஜெய் விஜயம் படத்தோட வந்து லான்ச் ஆக போகுது வேர்ல்டு வைட். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்
காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெயச்சந்திரன் சொன்ன மாதிரி இது வந்து மெயினாக ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா நிறைய படங்கள் வந்து நல்ல சப்ஜெக்ட், நல்ல கண்டென்ட் இருந்தோம், ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாமல் வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காம மக்களுக்கு வந்து அது போய் சேருதில்லை. சரி, அட்லீஸ்ட் வந்து தியேட்டரில் கிடைக்கலன்னா ஓடிடியிலையாவது ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தா ஓடிடி கூட வந்து ஒன்லி பெரிய ஸ்டார்ஸ் படத்தை தான் எடுக்கிறாங்க. அதில் வந்து கண்டென்ட் இருக்கா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை. ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் அந்த படத்தை வாங்கி, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஃபேமஸான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ ஒரு அமேசான் ப்ரைமோ வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. எத்தனையோ படங்கள் இருக்குது, அது ரீச் கிடைக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று என்னால் முடிஞ்சதை பண்ணணும். ஏன்னா என்னை பற்றி தான் எனக்கு சொல்லிட்டேன், நான் வந்து என்னால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த சினிமாவில் வந்து ஏதாவது சாதிக்கணுன்றதுக்காக நான் வந்து இத்தனை வருஷமாக போராடிட்டுருக்கேன். நான் தெலுங்கில் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா, நான் ஹீரோ நடித்த ஃபஸ்ட் படமே சூப்பர் ஹிட் தெலுங்கில். ஆனால் தெலுங்கில் வந்து கண்டினியூ பண்ணாமல் நான் தமிழில் வந்து இவ்வளோ படங்கள்லாம் பண்ணி இன்னும் பண்ணிகிட்ருக்கேன்னா நான் ஒரு தமிழன். அது இலங்கை தமிழனா இந்திய தமிழனா முக்கியம் இல்லை, நான் ஒரு தமிழன். ஸோ தமிழன் வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கணும். ஸோ அதுதான் மெயின். இது நீங்கள் எல்லாருமே, எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாருமே இலங்கை தமிழருக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டாக எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க. இலங்கை தமிழர்கள் உலகம் பூரா இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து எஃப்எம்எஸ், தமிழ் சினிமாவோட பட்ஜெட் பெருசானது இலங்கை தமிழர்கள்லாம் எப்போ ஃபுல்லாக எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸுக்கும் போனாங்களோ அதுக்கப்புறம் தான். ஸோ அந்த இலங்கை மண்ணுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கறதுக்காக நான் தொடர்ந்து நடிச்சிட்ருக்கேன். நீங்கள் எல்லாரும் இலங்கை மண்ணுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து என்ன ஆதரிங்க. என் மூலமாக அந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஷூட்டிங் முடிச்சிட்டோம். அது வந்து வெயில் காலம், இன்றைக்கி மழை காலம், குளுகுலுன்னு இருக்குது, வெயில் காலம். அந்த வெயிலில் ஷூட்டிங் முடித்தோம். அப்போ கூட வந்து அந்த அவர் ஷூட்டிங்கை நிறுத்தாமல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து படுக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரே ஒரு ரூம் தான் இருந்தது. ஒரு ரூம் ஏசி ரூம், அதுக்கு வெளியில் வந்து பால்கனினா மொட்டை மாடி. வெளியில் நாங்கள் படுத்துட்டு இருந்தோம், நானும் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும், உள்ளே இவரும் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, போக போக காற்றே வரல. சட்டையை கழட்டி போட்டோம், காற்று வரல, வேர்த்து ஊற்றுது. எங்களால் ஒரு கட்டத்தில் முடியல, உள்ளே போய் கதவு திறந்தோம். கதவு திறந்தார். அண்ணா வெளியே ஒரே புழுக்கமாக இருக்குண்ணா, கொஞ்சம் நேரம் உங்கள் ரூமில் படுத்துக்கிட்டுமா. டேய் லூசு பையில, முதல்ல சொல்லிடக்கூடாது வாடா அப்படின்ட்டு படுக்க வச்சார். அதுக்கப்புறம் நைட்டு பூரா அவர் தூங்கவே இல்லை. நான் ஒரே கொரட்டை விட்டுட்டு நான் ஒரே தூக்கம். காலையில் எழுந்திரிச்சு சொல்கிறாரு, உன்னை எப்போ கூப்பிட்டு படுக்க வச்சனோ அப்பத்துலேருந்து நான் தூங்கலடா. அந்த மாதிரி ஒரு தங்கமான மனிதரை, ஒரு இயக்குனரை என்றைக்குமே யாருமே பார்க்க முடியாது, ஒரு ஹீரோவை யாருமே பார்க்க முடியாது. அதாவது ஒரு இயக்குனர் இத்தனை ஆங்கிளில் யோசிக்கிறாருன்றதை நான் முதல் முறை பார்த்தது ஆகாஷ் அண்ணங்கிட்ட மட்டும்தான். ஃபைட்டும் அவரே பண்ணுவார், டைரக்ஷனும் அவரே பண்ணுவார், ஆக்ஷனும் அவரே பண்ணுவார், கட்டும் அவரே பண்ணுவார், எல்லாமே ஹீரோ சாங்ஸு எல்லாமே டோட்டல் சினிமாவே அவர் பண்ணுவார். ஸோ அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. அதுவும் இல்லாமல் பசிக்குதுன்னு போய் கேட்டால் என்னை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை பார்ப்பார். எனக்கு சட்டை இல்லைன்னா அவர் ஒரு 4500 ரூபாய் சட்டை எடுத்து எனக்கு கொடுப்பாரு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு உதவி செய்கிற, இன்றைக்கி நிறைய ட்ரஸ்ட்டுக்கு நிறைய உதவி பண்ணுறாருன்னா அதெல்லாம் வந்து ஒரு மனசுனா தான் பண்ண முடியும். அதுவும் தன்னுடைய சொந்த காசில் உழைச்ச காசில் தான் பண்ணுறாரு. அடுத்தவங்க கிட்ட வாங்கி பண்ணல. நிறைய பேர் ஏமாத்துறாங்க, அப்படிலாம் இல்லை. தன்னோட சொந்த காசுலேருந்து உழைச்சி வாங்கி பண்ணுறாரு. அதனால தான் கடவுள் அவருக்கு கொடுத்துட்டே இருக்காரு, இன்னும் நிறைய கொடுப்பார். நன்றி, வணக்கம். அவரை மேடை கிடைக்கிறேன்.